மகாபாரதத்தில் போர் முடிஞ்சிருச்சு. போர் முடிஞ்சோன்னே நியாயமாக பார்த்தா சாராதி தான் அர்ஜுனனை கைப்பிடிச்சி கீழே இறங்கி மரியாதை செலுத்தணும். இவர் கிருஷ்ண பரமாத்மா ரதத்தை விட்டு தூரமாக போய் நில்லு அர்ஜுனான்னு சொல்கிறாரு. அர்ஜுனனுக்கு ஒன்றும் புரியல. சீக்கிரமாக போ அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சொல்கிறது கிருஷ்ண பரமாத்மாகிட்டே ஒன்றும் எதுவும் பேச முடியாது அவர்கிட்டன்ட்டு ஓடி போய் தூரமாக நின்றுக்கிறார். அடுத்த செகண்டு கிருஷ்ணனும் ஓடுறாரு. ஓடி போய் தூரமாக நின்றுக்கிறாரு. உடனே ரதம் பற்றி எரியுது. அப்போ தான் அர்ஜுனனுக்கு விஷயம் புரியுது. இவ்வளோ நேரமும் அனுமான் கொடியில் இருந்தார். அர்ஜுனனுக்கு ஒரு ஆபத்தையெல்லாம் தடுத்து நிப்பாட்டிக்கிட்டு இருந்தார். கிருஷ்ணனோட பாதம் இருந்ததுனால அந்த ரதம் எரியாமல் இருந்திருக்கு. அவ்வளோ ஒரு எதிர்ப்பு இருந்திருக்கு அந்த ரதத்தில் அர்ஜுனனுக்கு. தர்மத்தை காப்பாற்றுறதுனால அந்த கூடவே கிருஷ்ணன் இருந்ததுனால அர்ஜுனனுக்கு எந்த ஆபத்தும் வராமல் கிருஷ்ணன் காப்பாற்றி விட்டார். அது மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரும் நாமே வாழ்கிறது கிடையாதுங்க. கிருஷ்ணனை சரணாகதி அடையணும். கிருஷ்ணனை சரணாகதி அடைஞ்சு நம்மளோட பிரச்சனைகளை அவங்க அவர்கிட்ட சொன்னோம்னா எல்லாத்தையும் நம்ம வாழ்க்கையில் சரி பண்ணி கொடுப்பார். எப்போவுமே நான் நம்ம சொல்லக்கூடாது. கிருஷ்ணனை சரணாகதி அடைஞ்சு ஒவ்வொரு வேலையும் நம்ம செஞ்சால் நம்ம வாழ்க்கையில் வெற்றி தாங்க.